ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஆப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேயோட யூடிஎஸ்னு ஒரு ஆப் பார்க்க போகிறோம். இந்த ஆப் வந்துட்டு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய ஸ்டேஷன், சின்ன ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கியூஆர் மாதிரி ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த யூடிஎஸ் ஆப் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா, அன்ரிசர்வ்டு டிக்கெட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக ட்ரெயினில் போகிறக்கு கொஞ்சம் தூரம் போகிறக்கு இல்லைனா லாங்லாம் போகிறக்கு வந்துட்டு அன்ரிசர்வ்டு கோச்சஸ் அப்படின்னு ஒரு சில ட்ரெயின் போட்டிக்கு இருக்கும். அதெல்லாம் நம்ம புக் பண்ண வேண்டாம், டைரெக்டாக போய் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட்டை வாங்கிக்கலாம். ஆனால் பயங்கரமான கூட்டம் இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் ஓடிப்பே அங்கே நிற்காமல் நீங்கள் எப்படி டிக்கெட் வாங்கலாம் அப்படின்னா, இந்த யூடிஎஸ் அப்படிங்கிறப்ப ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்டோரில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கீங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 9:17 மணி ஆச்சு. இப்போது 10 மணிக்கு வந்து ட்ரெயினுன்னு வச்சுக்குவோம். 9:45 தான் நான் போய் அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ரீச் ஆவேன் அப்படின்னா, அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே டிக்கெட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணலான்னா, யூடிஎஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து நார்மல் புக்கிங் இருக்கா, இங்கே வந்து புக் அட் ட்ராவல் பேப்பர்லெஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே டிபார்ச்சர் ஸ்டேஷன், எந்த ஸ்டேஷன்லேருந்து நம்ம போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் நான் பாலக்காடு ஸ்டேஷன்லேருந்து சென்னை போகிறேன்னு வச்சுக்கங்களேன். கோயிங் டு இங்கே சென்னை கொடுக்குறேன். இங்கே சென்னைன்னு அடித்தோன்னா மெட்ராஸ்னு வந்துருச்சு. கொடுத்துட்டு கெட் ஃபேர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது ஸ்டேஷன்லேருந்து 10 மீட்டர் வெளியே இருந்தால் தான் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. இது என்ன காமிச்சிருக்குன்னா, மொத்தம் வந்துட்டு கோயம்புத்தூர் ஜங்ஷன் வழியாக போகிற ரூட் காமிக்குது, பொள்ளாச்சி ரூட் காமிக்குது, இல்லைனா போத்தனூர் காமிக்குது. இப்போ நான் எந்த ரூட் போகிறேன்னா கோயம்புத்தூர் போகணும். அந்த ட்ரெயின் எது வழியாக போகிற ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து போட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஃபேர் வந்து இப்போது பார்த்திங்கன்னா உள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறம் ட்ரெயினில் வந்து டைப் என்ன ட்ரெயின் டைப்புங்கிறத கொடுக்கணும். அது வந்து மெயிலா, எக்ஸ்ப்ரெஸ்ஸா, சூப்பர் ஃபாஸ்ட்டா, இல்லை அந்தியோதயா ட்ரெயினா, ஆர்டினரி ட்ரெயினா அப்படின்னு பார்த்துட்டு மேக்ஸிமம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சூப்பர் ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் இதை கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேர் வந்து காமிக்கு 190 ஃபேரு. இது வந்து நீங்கள் ஒன்று ரீசார்ஜ் பண்ணலாம், ரீசார்ஜ் வாலெட் இல்லைனா அதர் பேமெண்ட்ஸில் வந்து கொடுக்கலாம். இருங்க, இப்போது கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும், ஜேர்னி இருக்கா, அவ்வளோதான். மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணி பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன் டைப்பு எனக்கு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் டைப்னால் இப்போது மேபி பிளைண்டாக இருப்பாங்களா, அவங்க பிளைண்ட் எலோன், டெத், இந்த மாதிரி ஒரு சில கன்சம்ஷன்லாம், ஹேண்டிகேப்டு, ஃபிசிக்கலி, இந்த மாதிரிலாம் நிறையா கன்சம்ஷன் வந்திருக்கும், மென்டலி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கும். மேபி அவங்க யாராவது இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணி உங்களது வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. மேபி டிக்கெட் சார்ஜில் ஏதாவது சார்ஜஸ் கம்மி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறக்கு இப்போ சென்னை வெளியே வந்துருச்சே, யூஸ் புக்கிங் மோட் ஆக்சுவலாக டப்புன்னு வெளியே வந்துருச்சுங்க. இன்னொருக்க போய்ட்டு பாலக்காடு டு சென்னை கொடுத்துட்டு, அதாவது மறக்காமல் இங்கே புக் அட் ட்ராவல் பேப்பர்லெஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இருந்தீங்கன்னா யூடிஎஸ் ஸ்கேனர் இருக்கும், அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ டிக்கெட் இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பேமெண்ட் 175 காமிக்குது. ரீசார்ஜ் வாலெட் இல்லைனா அதர் பேமெண்ட்ஸ் கொடுங்க. அதர்ஸ் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்ததுக்கப்புறம் இங்கே வருங்க, மெயில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். மெயில் ஒரு எக்ஸ்பிரஸ் 175. புக் டிக்கெட் இருக்கும். இந்த புக் டிக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேடிஎம், அப்புறம் ஃபோன்பே, இல்லைனா கார்டு வச்சு எதில் வேணாலும் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இப்படி தான் புக் பண்ணணும். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. மேபி நீங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் வந்து கியூஆர் புக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, செகண்டாக இந்த கியூஆர் புக்கிங்கை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஜேர்னி டிக்கெட் பை கியூஆர் கோட், அப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா யூடிஎஸ் கியூஆர்னு ஒரு கோடு வச்சுருப்பாங்க. அந்த கோடை இந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேமரா ஓப்பன் ஆகும். அந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறீங்களோ அது முன்னாடி வந்துடும். நம்ம போகிற ரயில்வே ஸ்டேஷனை செகண்டில் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஃபேர் கொடுத்துக்கலாம். அது போக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுமே இந்த ஆப்பில் வாங்கிக்கலாம். போய் லைனில் நின்று வாங்க வேணாம், சூப்பர் ஃபாஸ்ட்டு இதில் டிக்கெட் புக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ டிக்கெட் புக் பண்ணி இங்கே ஷோ காமிச்சிக்கலாம். அப்புறம் டிக்கெட் வேணான்னா கேன்சல் பண்ணலாம். வாலெட்னு ஒன்று இருக்கும், அதாவது ரயில்வே வாலெட். இதில் வந்து நீங்கள் கேஷ் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் புக் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேபி நீங்கள் இந்த ஆப்பில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து 64 பேலன்ஸ் வச்சுருக்கேன். தெரியாமல் இப்போ 200 ஆட் பண்ணுறதுக்கு 2000 நீங்கள் இந்த ஆப்பில் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி நான் கேஷ் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரண்டர் வாலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும், ஃபோன் நம்பர் கொடுத்து வாலெட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் இந்த சரண்டருக்கான உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வரும். இந்த சரண்டர் கொடுத்துன்னு ஒரு ஓடிபி வரும், என்டர் பண்ணி கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் பக்கத்து ரயில்வே ஸ்டேஷனில் வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு சில சார்ஜஸ் பிடிச்சிட்டு கொடுப்பாங்க.
ஓகேங்களா. நீங்கள் பேலன்ஸ் இதில் ஆல்ரெடி ரெகுலராக ட்ரெயினில் போயிட்டு வர்றவங்க அன்ரிசர்வ் கோச்லாம் போயிட்டு வரீங்களா, இதில் ரீசார்ஜ் வாலெட்டில் பண்ணி வச்சுங்க. அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து டப்புன்னு புக் பண்ணிவிட்டு வந்துடலாம், வெயிட் பண்ண வேணாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரெயின் வந்து சூப்பராக அதில் புக் பண்ணிக்கலாம். சீசன் டிக்கெட் புக் பண்ணுறது இருக்குது, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் புக் பண்ணலாம், ஜேர்னி டிக்கெட் புக் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. இது தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லிக் கொடுங்க. ரயிலில் வந்து அன்ரிசர்வ் கோச்சஸ், அதாவது ஜென்ரல் டிக்கெட்டில் போகிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைனே நிற்காமல் டப்புன்னு கியூஆரில் ஸ்கேன் பண்ணலாம். ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறீங்களா, அங்கேருந்தே நீங்கள் புக் பண்ணி டபால்னு ஓடி வந்து. அப்புறம் இன்னொரு விஷயம், இது ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து இந்த டிக்கெட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சீசனல் இப்போது டிக்கெட்டை வந்து ஃபோட்டோ, இப்போதைக்கு டிக்கெட் எதுவும் இல்லை என்கிட்ட, ஏன்னா நான் போயிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த டிக்கெட்ஸை வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. அது ஒன்றும் வந்து இந்த ஆப்பில் இருக்கிற ஒரு இப்போ நீங்கள் ஏதாவது டிக்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. மறுபடியும் இந்த ஃபோனில் இருந்து தான் டிக்கெட்டை வந்து நீங்கள் ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா இன்னொரு ஃபோனில் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் இந்த ஆப்பில் மூலமாக டிக்கெட் எடுத்து அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியாது. ஏன்னா ஆண்ட்ராய்டில் ஸ்க்ரீன்ஷாட் ஒர்க் ஆகுது. ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பலாம். அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போ இன்ச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நியூஸ்லாம் தெரிஞ்சுக்க ரெயின்போ இன்ச்சு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடிஎஸ் ஆப்போட லிங்க் வந்து கமெண்ட்லேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ட்ரெயினில் போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அன்டைமில் நிறைய பேர் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் ஓடி போய் டிடிஆர் திடீர்னு வந்து ஃபைனலாக வாங்காமல் இருப்பாங்க. க்யூ நிற்காமல், லைன் நிற்காமல் அழகாக ரயில்வே ஸ்டேஷன் போகிறப்பவே அன்ரிசர்வ்டில் போகிறோம் அப்படின்னா டிக்கெட்டில் புக் பண்ணிக்கலாம். நியரஸ்ட்டில் போகிறவங்களுக்கு சீசன் டிக்கெட், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எல்லாமே நம்ம இதில் வாங்கியிருக்கு. செமையான ஒரு ஆப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.